அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் தொடர்ந்து பல பதிவு பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்க்கக்கூடியது 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 5க்குரிய உரைநடை பகுதிக்குரிய கற்பவை கற்ற பின் பார்த்தாச்சு. அடுத்தது செய்யுள் பகுதி குடும்ப விளக்கு என்று சொல்லக்கூடிய பாவேந்தர் பாரதிதாசனுடைய செய்யுள் பகுதிக்கு கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும். இதில் 2 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று உரையாடல் வரிவிலும் மற்றொரு வினாவும் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் வினாவை பார்ப்போம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். இது கூறியவர் பாரதியார். மங்கையரா பிறப்பதற்கே நல்ல மாதமும் செய்தழல் வேண்டுமம்மா. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. இது பாவேந்தர் பாரதிதாசன். இவை போன்ற பெண்மையை போற்றும் கவிதையடிகளை திரட்டுக என்ற வினா. 20ஆம் நூற்றாண்டிலே இணையற்ற இலக்கியம் பாவேந்தர் பாரதிதாசன் படைத்த குடும்ப விளக்கு. பெண் கல்வி பாடு பொருளாக வைத்து பெண்மையின் மேன்மையை உணர்த்துகிறார் அவர் படைத்த குடும்ப விளக்கின் பெண்மையை போற்றும் கவிதையடிகளை திரட்டுவோம். கவிதையடிகள். கல்வி உடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே. கழனின வயல். நல்ல அறிவுடைய மக்கள் விளைவது நவிலோ நான். அடுத்த கவிதை. இந்நாளில் பெண்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர்கையாலும் இயற்றுக. கல்வி இல்லா மின்னாளை வாழ்வில் என்றும் மின்னாள் என்றே உரைப்பேன். மின்னாள்னால் சிறப்பாக இருக்க மாட்டாள் என்று பொருள். இது முதல் வினா. 2வது வினா. ஆணுக்கும் சமையல் செய்ய தெரிந்திருப்பதன் பயன் குறித்து வகுப்பலையில் கலந்துரையாடி அதன் கருத்துக்களை தொகுக்க. கலந்துரையாடல். அரசு உயர்நிலைப்பள்ளி திருப்பாச்சூர் என்ற பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் 2 உரையாடுவதைப் போல அமைந்திருக்கின்றது. பங்கு கொள்வோர் அஜய், கவாஸ்கர், அமலா, விமலா என்று சொல்லக்கூடிய மாணவர்கள். விளக்கம். 9ஆம் வகுப்பு மாணவர்கள் பள்ளி இடைவேளை நேரத்தில் கலந்து உரையாடுகின்றனர். அதில் அமலா, இன்று ஆண் பெண் இருவருமே சமம், அதில் ஏற்றத்தாழ்வு ஏதுமில்லை. அதில் அஜய் சொல்கிறார், உண்மைதான் அமலா, இன்று அடுக்கலையில் ஆரம்பித்து ஏவுகணை வரை பெண்களின் ஆதிக்கம்தான். அடுக்கலை அப்படின்னா சமையலறை. விமலா, ஆணாதிக்கம் முன் பெண்ணாதிக்கம் ஒன்றும் பெரியதல்லவே. அஜய் சொல்கிறாரு, தவறாக புரிந்து கொண்டீர்கள். அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு என்ற காலம் போய் பெண்கள் எதிலும் சளைத்தவர்கள் அல்லர் என்பதை இன்றைய பெண்கள் தன்னை நிரூபணம் செய்திருக்கின்றார்கள். கவாஸ்கர், ஆண் பெண் இருவரும் வேலைக்கு சென்றால்தான் இன்றைய சூழ்நிலையில் நிம்மதியாக வாழ்க்கை என்னும் ரதத்தை ஓட்டலாம். இல்லை என்றால் நிம்மதியாக வாழ்க்கை என்னும் ரதத்தை ஓட்டலாம். அது ஏன் உண்மை கொடுத்துருக்கார். அடுத்து விமலா, அதோ கெய்தான் விஷம் போல ஏறும் விலைவாசலில் ஒருவர் சம்பளத்தில் குடும்பத்தேரை இழுக்க முடியுமா? அஜய் சொல்கிறாரு, முடியாதுதான். இருவரும் சம்பாதித்தால் குடும்பம் என்னும் தேரை வெகுவாக இழுக்கலாம். அதற்கு அச்சாணி கல்விதான். முறையான கல்வி உரிய நேரத்தில் கற்கவில்லை என்றால் பின்விளைவு விருதத்தில் போய் முடிந்துவிடும் என்று கல்வியின் சிறப்பும் பெண் கல்வியின் சிறப்பை பற்றி கலந்துரையாடல் செய்திருக்கிறார்கள். இது குடும்ப விளக்கு என்ற செயல்பகுதியிலிருந்து துவக்கப்பட்ட பகுதி. இதற்குரிய பகுதிகள் பாருங்கள். இதோடு இணைந்து படங்களும் கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம்.